அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்ச் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது, அதே மாதிரி இந்த காலகட்டத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அந்த வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லா பார்ப்போம் வாங்க. முதல்ல சூரிய பகவானானவர் கும்பராசியில இருக்கார். சூரியன் மட்டும் இல்லைங்க, ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்க 5 பேருமே கும்பராசியில தான் இருக்காங்க. மே மாசம் 1ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு மேல சுக்கிர பகவான் பயிற்சியாகி மீனத்துக்குள்ள போறார். அதாவது உச்ச நிலை அடைகிறார். இந்த பயிற்சிகள்ல இந்த மார்ச் மாசம் நடக்கிற ஒரே ஒரு வித்தியாசம்னு பார்த்தா சுக்கிரன் மட்டும்தான் இருக்கிற இடத்தை விட்டு மாறுறாரு. அடுத்தது மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானானவர் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் வக்ரமாயி மிதுனத்துல இருக்காரு. மார்ச் 11ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரி மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கேது பகவான் சிம்மத்துல இருக்காரு, சனி பகவான் மீனத்துல இருக்காரு. இதுதான் கிரகங்கள் இருக்கிற இடங்கள். சரிங்களா? இப்ப இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும் போதுல பொதுவான பலன்கள்னு என்ன மாதிரி நடக்கும்னு பார்த்தோம்னா, அரசாங்க ரீதியா தொழில்துறைகள் நல்லா இருக்கும். தொழில் நல்லா முன்னேற்றத்தை நோக்கியே போகும், அபரிவித வளர்ச்சியை காமிக்கும். அதே மாதிரி எந்த ஒரு செயலா இருந்தாலும் நிப்பாட்டாம அடுத்துன்னு அரசாங்க வேலையை அதாவது வேகமா பார்த்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே எலெக்ஷன் டயத்துல இந்த மாதிரி நடக்கிறது சாதாரணம் தான். இது இந்த நேரத்துல ரொம்ப ஸ்பீடா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி அரசாங்கத்தை பொறுத்தவரை எந்த நெகட்டிவும் இல்லை. ஆனா அதே சூரியன் சனி பகவானும் சேரும் போதில்ல, சூரியன் ராகுவோட சேர்ந்து இருக்கும் போதில்ல, அரசாங்கத்துல பெரிய தலைவரா இருக்கவங்க, பெரும் பதவியில இருக்கிறவங்க, இல்ல குடும்பத்திலே பார்த்தோம்னா மேலதிகாரி அவங்க சொல்றதான் நம்ம கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில சிக்கல்கள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி நெகட்டிவா எதுவும் இல்லை. அரசு தொடர்புல இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்னன்னா, அவங்க செயல்பாடுகள் கரெக்டா இருக்கும், ஆனால் அவங்க வீழ்ச்சிங்கிறது இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எதுவும் நெகட்டிவா உலக ரீதியா இல்லை. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராசியாதிபதியின் சஞ்சாரம். அவர் மட்டும்தானு பார்த்தா ராகுவும் இங்க இணைகிறார். அப்படிங்கும் போதுல இந்த அமைப்பு எப்படின்னு பார்த்தா, ஆசையை நிறைவேற்றி கொள்ளும் ஸ்தானத்தில் செவ்வாய், அதுக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, இவங்க 2 பேரும் சேர்றாங்க. சோ இந்த இணைவுங்கிறதே தான் ஆசைப்பட்டதை அடையணும், அவ்வளவுதான். அதாவது நினைச்ச மாதிரி முடிக்கணும்னு நினைப்பாங்க பாத்தீங்களா, அந்த தன்மை இந்த நேரத்துல அதிகமா இருக்கும். அதுக்காண்டி எந்த லெவலுக்கும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நீங்க போவீங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்னும் சொல்ல போனா மற்ற ராசிக்காரர்களிடமிருந்து நீங்க உங்கள்கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லணும். அதே மாதிரி குரு ராசியை அந்த கும்பராசியை தொடர்பு கொள்றதுனால இந்த தன்மை நீங்க எது செஞ்சாலும் தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரியே, தப்பு நீங்க செஞ்சிருப்பீங்க ஆனாலும் அது தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மாற்றப்படும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயமும். அதே மாதிரி செவ்வாயோட ராகு சேர்றார். அப்படிங்கும்போது ஜனனகால ஜாதகத்துல தசாநாதனோ புத்திநாதனோ லக்னாதிபதியோ வலுவிழந்திருக்கும் பட்சத்தில், இவங்க 3 பேர்ல யாராவது வலுவிழந்திருந்தா கண்டிப்பா இந்த நேரத்துல தலையில ஏதாவது பாதிப்பு ஏற்படும். ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட, ஏன்னா செவ்வாயும் ராகும் தான் ஆக்சிடென்ட், ஃபயர் ஆக்சிடென்டே குறிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடக்கும். ஸோ அந்த ஜனனகால ஜாதகத்தில் லக்கணம் பலவீனமானவர்கள் தசாயோ புத்தியோ வீக்கான காலகட்டம் நடக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? ஆனா நினைச்சதை நினைச்ச மாதிரி முடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வாழ்க்கை இழந்தவர்களுக்கு மறுமணம் அமைப்பு இந்த காலகட்டத்துல வாய்ப்பு நிச்சயம் உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவியருக்கு இடையே உள்ள ஒற்றுமை கொஞ்சம் சீர்குலையும். காரணம் என்ன, உங்களோட ஆசைகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் அவங்க உங்கள்கிட்ட சண்டை போடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி 5ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரிவினை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். காரணம் என்ன, 11ல செவ்வாய். அப்படிங்கும்போது 11ல செவ்வாய் வரும்போதுல அந்த பலதரப்பட்ட பெண்களோட நீங்க பேசுற மாதிரி சூழ்நிலை வர்றது, அந்த கிளாஷ் உண்டாகும். நீ எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்தான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதனால உங்களுக்கு இந்த காலகட்டத்துல காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரிவினை ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்ச நிலை அடைகிறார் சனியோட சேர்ந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்ப தொழில் துறையில நல்ல முன்னேற்றம், லாபம் உண்டு, எந்த குறையும் இல்லை.
ஆனா எங்க கை வைக்கும்? 2 7ஆம் அதிபதியோட சனி சேர்றார். அப்போ உங்க வாயால பல பேர்கிட்ட தேவையில்லாத வாக்குறுதி கொடுத்து பிரச்சனையில மாட்டிக்குவீங்க, இல்ல தேவையில்லாத பேசி பிரச்சனையில மாத்திக்குவீங்க. பொதுஜன தொடர்பு வரும்போதுல மட்டும் தயவு செஞ்சு வாயை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னாவே மேசராசிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி மனைவிக்கு இந்த காலகட்டத்துல உடல்நல பாதிப்பு, மனநல பாதிப்பு, அவங்கவுங்கள்ட்ட இந்த காலகட்டத்துல கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க, பேசுவாங்க, நடந்துக்குவாங்க. ஸோ அதை நீங்க பொருட்படுத்தாமங்கிறதோட கொஞ்சம் அதுக்கு என்ன சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல மாட்டிங்க. ஒரு சிலருக்கு பொருட்படுத்தாம போனாதான் நல்லா இருக்கும், ஒரு சிலருக்கு முக்கியத்துவம் கொடுத்து உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பேசினாதான் நல்லா இருக்கும். ஸோ அவங்க சூழ்நிலை அறிஞ்சு நீங்க போறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கறது சொல்லலாம். மனைவிக்கு உடல்நல கவனக்குறைவு, கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. சரிங்களா? ராசிக்கு 9ஆம் இடத்த குரு வக்ர நிவர்த்தியாகி பாக்குறதுனால எந்த பாதிப்பும் இல்லை தந்தைக்கு. உங்களுக்கு உதவி பண்றவங்க இந்த காலகட்டத்துல பெரிய லெவல்ல வருவாங்க. அதே மாதிரி பெரிய இடத்து உதவி கிடைக்கும் போது நீங்க சரியா பயன்படுத்திக்கிங்க. இதெல்லாம் மார்ச் 11க்கு அப்புறம் நடக்கும். ஸோ மார்ச் 11க்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தன்மை அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல அதிபதியோட ராகு இணைவது வெளிநாட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த நெகட்டிவும் இல்லை. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி கேது சிம்ம வீட்டில் இருக்கிறார். அந்த வீட்டு அதிபதி ராகுவோட இணைகிறார். சிம்ம வீட்டு அதிபதி சூரியன் ராகுவோட இணைஞ்சு இப்ப போய்கிட்டு இருக்கார். அடுத்த சனியோட இணைய போறார். அப்ப நிச்சயம் மேலதிகாரிகளிடம் சண்டை, தந்தையிடம் சண்டை, இல்ல கிளாஸ்ல நல்லா படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பசங்களா இருக்கும் பட்சத்தில் கிளாஸ்ல நல்லா படிக்கிற பையனோட சண்டை, ஏரியால கவுன்சிலரோட சண்டை, இந்த மாதிரி யாரு முக்கிய பொறுப்புல இருக்காங்களோ அவங்களோட சண்டை போட்டுக்குவீங்க. உங்களோட மேல இருப்பாங்க, முக்கிய பொறுப்புல இருக்காங்க, தலைமை பண்புல இருப்பாங்க, அவங்களோட தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, மனஸ்தாபம் இதெல்லாம் உங்களால நடக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்து அனுசரியா போயிட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துல இந்த நேரத்துல ரொம்ப இது பண்ணுவீங்க, நோண்டுவீங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் உங்களுக்கு கடன் யாராவது கொடுத்துருப்பாங்கல்ல அவங்கள பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவீங்க, ரொம்ப கசக்குவீங்க அவங்களெல்லாம். சோ இந்த நேரத்துல நீங்க கடன் கொடுத்தவராக இருந்திருந்தால் ஒன்றும் பாதிப்பு இல்லை. கடன் வாங்கியவராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கொடுத்தாரு பாத்தீங்களா ஒருத்தர் கடனு, அவரு ரொம்ப மனசு வெறுத்து போயிடுவாரு உங்களால அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியோட சுக்கிரன் சூரியன் சேர்றதுனால தொழில்துறையை பொறுத்தவரை எல்லாம் நல்லா இருக்கும். குறிப்பா தொழில்ல லாபம் உண்டு, லாபத்துக்கு ஏற்ற செலவும் உண்டு அப்படிங்கிற அமைப்பும் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த நெகட்டிவும் இல்லை. தொழில்ல புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாக புதிய புதிய பழக்க வழக்கங்கள் உருவாகும். அது அடுத்த கட்டத்துக்கு போகுமாங்கிறத உறுதி சொல்ல முடியாது. ஆனா இருக்கிற தொழிலை நல்லா மேம்பட்டு கொண்டு வரதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் வரும். சரிங்களா? அதே மாதிரி வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல லேபர் ஒர்க்னு சொல்லக்கூடிய அடிமட்ட வேலை தான் கிடைக்கும். ஸோ எதை பத்தியும் யோசிக்காம நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா பின்னாடி அதுல பெரிய லெவல்ல வரலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதி சுக்கிரன் உச்சமாகிறார், ஆனா சனியோட இணைகிறார். ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். உச்சமாகிறார் ஆனா சனியோட இணைகிறார். நான் கூட ஆரம்பத்துல சொன்னேன்ல, தலையில பிரச்சனை வருது, அது உங்களுக்கு தான். தலையில பிரச்சனை வருது, தலைமை அதிகாரிகளோட பிரச்சனை வருது, தொழில் தொழில் தொழில்னு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம குடும்பத்துக்குள்ள சண்டை வருது. அதாவது தொழில் நல்லா இருக்கும், குடும்பம் பிரச்சனையா இருக்கும். குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம குடும்பத்தோட சண்டை போட்டுக்கிட்டு, மனைவியாரோட சண்டை போட்டுக்கிட்டு, அதாவது இது இப்படி பேசுவாங்க, உனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கலன்னா, உனக்கு ஒருவேளை சோறு போடலன்னா நீ என்னை மனுஷனா மதிப்பியா அப்படின்னு பேசுறது, அதுவே தவறுதலாக புரிதல் கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப பேச்சிலையும் தலைமை அதிகாரிகளிலும் குடும்பத்திலும் ரொம்ப ரொம்ப கவனத்துடன் இருக்கணுங்கிறது உங்களுக்கு தான். இதை கொஞ்சம் நீங்க தடுமாறி வார்த்தைகளை விட்டா கூட எல்லா வகையிலையும் பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எதுவும் பெரிய நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது. உடல்நல பாதிப்பு மட்டும் இருக்கும். காரணம் என்னன்னா, நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் சனியோடனும், ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுவுடனும் இணைகிறனால செரிமான கோளாறு, அதே மாதிரி மோஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதுமானது. வேற எதுவும் பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம். ஒரு சிலருக்கு மட்டும் மார்பகம் சம்பந்தப்பட்ட பகுதி, கைகள் சம்பந்தப்பட்ட பகுதி,
கொஞ்சம் பாதிப்பா இருக்கும். அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே. மார்பகம், கை, செரிமானம், அதாவது இந்த பாடி அவ்வளவுதான். தலையில அதான் மொத்தமா அப்பர் பாடியில ஃபுல்லாவே உங்களுக்கு டிஸ்க் இருக்கிற மாதிரி தான் இந்த கோச்சார இணைவுகள் இருக்கு. அப்பர் பாடி ஃபுல்லாவே கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. லோயர் பாடியை பொறுத்தவரை எந்த பாதிப்பும் இருக்காது. பாதிப்புகளே இருந்தாலும் சரியாயிரும் அப்படிங்கறத சொல்லலாம். தாயாருக்கும் உங்களுக்கும் உண்டான பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்துல தீர்ந்து ஓரளவுக்கு அமைதி நிலவுற அளவுக்கு சூழ்நிலை வரும். அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் இத்தனை நாள் நடந்த வாக்குவாதங்களும் தெளிவு வரும். தந்தைக்கு உங்கள் மூலியமாக வருமானம் உண்டு, இல்லை ஏதேனும் ஆதாயம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சூரியன் ராகுவோடனும் சனியோடனும் இணைகிறார். அதாவது அவருக்கு எதிரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 2 பேருமே அவங்களுக்கு எதிரி, அவங்களோட சேர்றாங்க. அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தலைமையில் இருப்பவர்கள் கவனம். உடம்பை பொறுத்தவரை தலை கவனம். வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவரையும் தலைமை அதிகாரிகளிடமிருந்து நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் அவங்களை அப்படியே மென்டல் ப்ரெஷர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான வாக்குவாதம் பெரிய லெவல்ல போகும். ஊரறிய பேசுற அளவுக்கு சூழ்நிலை வந்துடும். தாயாரோட உடல்நிலை, தந்தையாரோட உடல்நிலை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். குறிப்பா தாயாராக இருக்கும் பட்சத்தில் வயிற்று பகுதியும், தந்தையாக இருக்கும் பட்சத்தில் முழங்கால் பகுதிகள்லையும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சூரியன் சனியோட இணைகிறார்ல. அப்ப தந்தைக்கு முழங்காலும் தாயாருக்கு வயிற்று பகுதிகளும் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பொறுத்தவரை எந்த பாதிப்புமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுவும் குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் மார்ச் 11க்கு அப்புறம் எல்லாமே சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். காரணம் என்ன? 11ஆம் இடத்த குரு பகவான் தொடர்பு கொண்டு சூரியனோட இணைந்து ராகு இருக்கும் போதுல இந்த மாதிரி அமைப்பு வரும் போதுல அது ஒரு குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி தரணும், உயிரை உற்பத்தி பண்ணி தரணும், உங்கள் குணத்துக்கு எதிரான ஒருவரை உங்கள் வீட்டுக்குள் விதைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு. அது எந்த குறையும் இல்லை, அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? தொழில்துறையை பொறுத்தவரை நீங்க யாரையும் நம்ப வேண்டாம், தனித்துவமா செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழிலே சில சமயம் கடன் வாங்குற அமைப்பு ஏற்படுத்தி வரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, பிரச்சனைகள் வரும். யாருக்கும் இந்த காலகட்டத்துல ஜாமீன் போடாதீங்க. அப்படி ஜாமீன் போட்டீங்கன்னா அதுவே பின்னாடி பெரிய சிக்கல்லையும் சங்கட்டத்திலையும் கொண்டு வந்து விட்டுரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி ஏதேனும் லெட்டர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் உங்கள் பேர் அடிபடுற மாதிரி உள்ள விஷயங்கள் வரும். அந்த கவனமா லெட்டர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வர்ற மாதிரி இருக்குன்னா என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உதாசீனப்படுத்திடாதீங்க எதுவும். சரிங்களா? மற்றபடி எதுவும் பாதிப்பு இல்லை. வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.